வந்துட்டோமா வெற்றி சார்? வந்துட்டோம். வாங்க கார்த்திக், பார்த்து மெதுவா இறங்குங்க. வாங்க உள்ள போலாம். உள்ள இருங்க, நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். வணக்கம் வெற்றி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் யாரு சார்? புது ஜாயினா? மேடம் இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க சார், போய் பாருங்க சார். சரி வாங்க கார்த்திக். அம்மா போதுமா, என்னால சாப்பிட முடியலம்மா. இன்னும் கொஞ்சம் தாத்தா, எனக்காக இந்த ஒரு வாய் மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. போதுமா, எனக்கு சாப்பிடுங்க தாத்தா. பாத்து. நீங்க வாங்க கார்த்திக். என்ன பாட்டி, மாத்திரை போட்டீங்களா? அந்த கசப்பு மாத்திரையா போட்டுட்டு தான் வந்தேன். பொய் சொல்லாதீங்க பாட்டி. இல்ல இல்ல, மாத்திரை அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த மாத்திரைய சாப்பிடுங்க. கசப்பு போறதுக்கு நான் அப்புறமா உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன். இந்தாங்க. ஏன் சார், இங்க நிறைய பேர் இருக்காங்களா? ஆமா கார்த்திக், எல்லாரையும் நல்லா கேர் பண்ணுவாங்க. இங்க 3 ஸ்டெப்ஸ் இருக்கு கார்த்திக், பார்த்து கவனமா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம் சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லுங்க சார். மேடம் இருக்காங்களா? அவங்கள பார்க்கணும். மேடம் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. நீங்க? நான் வெற்றிவேலன். மேடம்க்கு தெரியும். மீட்டிங் எப்ப முடியும்? இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சிடும் சார். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் மேடம் கிட்ட சொல்றேன். தேங்க்யூ. வாங்க கார்த்திக், அங்க உட்காரலாம். என்ன கார்த்திக்? இல்ல, இங்க பேர்ட்ஸ் நிறைய இருக்கா? சத்தம் கேக்குது. ஆமா கார்த்திக், இது இயற்கை சூழல்ல இருக்கிற ஹோம் தான். ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி சார். நீங்க மட்டும் இல்லைன்னா. அட அதை விடுங்க, இப்ப நீங்க ரிலாக்ஸா இருங்க. இந்த இடம், இந்த சூழல் நிச்சயமா உங்களுக்கு அமைதியை தரும். சீக்கிரமா குணமாயிடுவீங்க. நீங்க சொன்ன மாதிரி காரிடார்ல தான் வெயிட் பண்றேன். சரிங்க சார், நாங்க தான் வந்துட்டே இருக்கேன். மேடம் இங்க. மேடம். என்னாச்சு சார்? எப்படி இருக்கான்? அவன் கண் முழிச்சிட்டானா? பேசுவானா? இல்ல மேடம், இன்னும் கோமால தான் இருக்கான். டாக்டர் என்ன சொன்னாரு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க மேடம். டைம் கேக்குறாங்க. அவன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டானா? இல்ல மேடம், இன்னும் ரிஸ்கான ஸ்டேஜ்ல இருக்கிறதா தான் டாக்டர் சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? அவன் சீக்கிரம் கண்ணு முழிச்சே ஆகணும். அவன் வாயை திறந்து பேசினாதான் நிறைய क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைக்கும். அதோட முக்கியமான லீடும் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு மேடம், வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இந்த கார்த்திகை பத்தி பல விஷயம் புரியாம குழப்பமா இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் இவன் கிட்ட தான் இருக்கு. உண்மையாவே கார்த்திக் நல்லவனா மாறிட்டானா, இல்ல அவன் இன்னும் திருந்தலையா? எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்தான்? ஏன் கண்ணு தெரியாதவன் மாதிரி நடிச்சான்? காப்பாத்த வந்தானா இல்ல பழி வாங்க வந்தானான்னு இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு சார். அவன்கிட்ட நான் பேசியே ஆகணும். வாங்க மேடம். வாங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் டாக்டர். என்ன சிச்சுவேஷன்? எப்ப கண் முழிப்பான்? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? மேடம், பேஷண்ட் ரிஸ்கான ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அடி பலமா பட்டிருக்கு. இனிமே அவரா தான் கண்ணை திறக்கணும். பேஷண்ட் எமோஷனான பர்சனா இருந்தா அந்த விதத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். டாக்டர், இவன் ஒரு அக்யூஸ்ட். இவங்கிட்ட எப்படி எமோஷன் எதிர்பார்க்க முடியும்? எப்படியாவது இவன் பொழைச்சே ஆகணும் டாக்டர். இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால கேஸை லீட் பண்ணவே முடியாது. நிறைய விஷயம் இவன் கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. மேடம், நீங்க வேணா அக்யூஸ்ட் கேஸுக்காக பொழைக்கணும்னு நினைக்கலாம்.
ஆனா நாங்க பேஷண்ட் பேக்ரவுண்ட பார்க்காம உயிரை காப்பாத்த தான் பார்ப்போம். ஆனா அவர் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல எங்களால எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சிஸ்டர், டாக்டர்? கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே. என்ன சார் இவங்க இப்படி சொல்றாங்க? அதான் மேடம் எனக்கும் புரியல. அப்படின்னா அந்த கார்த்திக் தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். அவன் சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது சார். பாத்துக்கலாம் மேடம், என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வரி மேடம். வெற்றி சார் எங்க? அவர் கார்த்திகை பார்க்க தான் ஹாஸ்பிடல் போயிருக்காரு. அவன் சொன்னாதான் அருணை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதுக்குள்ள அருண் கண் முழிச்சிட்டானா இவன்கிட்டயே கேட்டு கார்த்திகை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மகேஷ் மேடம். ஆஹா, இவரை வீட்டுல வச்சு சமாளிக்கவே முடியல மேடம். ஒரே பிரச்சனை, நிம்மதியே இல்ல மேடம். யாருக்கு? எல்லாருக்கும் தான் மேடம். இவரை நீங்க இங்க நல்லா பாத்துக்கோங்க, அவரும் நிம்மதியா இருப்பாரு, நாங்களும் நிம்மதியா இருப்போம். சரி, இந்தாங்க, இந்த ஃபார்மை கொஞ்சம் சைன் பண்ணுங்க. கொடுங்க மேடம். இந்தாங்க மேடம். ஓகே மிஸ்டர் மகேஷ், நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ மேடம். இவருக்கு இங்க செட் ஆகலனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். ஏன்னா அப்பாவுக்கு இது புது இடம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல மேடம். டோன்ட் வரி மிஸ்டர் மகேஷ், உங்க அப்பாவுக்கு இந்த ஆசிரமம் ஒன்றும் புதுசு இல்லை. அவருக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்.